தமிழ்நாட்டில் திமுக முன்னிலை பெறும் என்று NDTVயின் பீப்பிள்ஸ் இன்சைட் கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைஸ், பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட எக்ஸிட் போல் முடிவுகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி அமைக்கும்ன்றாங்க. இன்னும் 2-3ல வந்து பாத்தீங்கன்னா DMK ஆட்சி வரும்ன்றாங்க. இன்னும் 2-3ல வந்து பாத்தீங்கன்னா ADMK ஆட்சி வரும்ன்றாங்க. அப்போது JBC டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக கூட்டணி 128 லிருந்து 147 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனா எதுலயுமே NTK என்ற பேரையே மென்ஷன் பண்ணல. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய், சின்னவன் பேரே படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ. ஜெயிக்கிறோம் தோற்கிறோம், ஆனா மக்கள் கூட நிக்கிறோம்டா. 33 நாட்கள் கடத்தல ரத்தத்தையே வேர்வையாக மாத்தி. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்க போறோம். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவங்களோட ஹிஸ்டரி இருக்குல்ல, அந்த ஹிஸ்டரியும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இவங்க கொடுத்த கருத்து கணிப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி தேர்தல்லாம் எந்த அளவுக்கு பலிச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஜோசியம் பார்க்குற மாதிரி தான் பார்த்துருக்கானுங்க. அந்த ஜோசியம் எந்த அளவுக்கு பலிக்கும், இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பலிச்சிருக்கு அப்படின்ற மேட்டரை எடுத்து பார்க்க போறோம். சீரியஸ்லி சொல்றேன், இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒரு வார்த்தையில சொல்லணும் வச்சுக்கோங்க. கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டிவி கேக்கு சாதகமா ஒரு ஏஜென்சி வந்து இவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டிவிகேவோட கேடர்ஸ் எல்லாம் அதை எடுத்து பயங்கரமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் அந்த இடம் எங்க இருந்தாலும் எங்க இடம், இந்த ஒரு ஏஜென்சி மட்டும் தானே நேர்மையா இருக்கு, இவன் மட்டும் தானே நியாயமானவன் அப்படின்ற மாதிரி எடுத்து ஃபயர் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய், அவனோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமாடா? அந்த ஹிஸ்டரி சேர்த்து தானே இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த தேர்தல் கணிப்பானது தவிடுபொடியான நிலையில் அவர் நேரலையிலேயே கதறி அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. சோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம NTKவோட பேரையே அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்களே. சோ அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா NTKக்கு சீட் கன்வர்ஷன் இந்த எலெக்ஷன்ல இருக்கு. அப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சீட் கன்வர்ஷனை மட்டும் பாத்தீங்கன்னா NTKன்ற பேர் போட்டே காமிக்க மாட்டாங்க. சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? உண்மையிலே சொல்றேன், இந்த எக்ஸிட் போல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்டா இருக்கு. அதாவது நியூஸ் மீடியால சொல்றேன். ஏன்னா எல்லா நியூஸ் சேனலும் பாத்தீங்கன்னா 6:30 மணி முடிட்டோம், அதுக்கப்புறம் பாரு எங்க ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி ஒரு ருத்ர தாண்டவத்தை நேத்து வந்து ஆடி முடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த எக்ஸிட் போல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய காரணமே என்னன்னா, டிவிக்கு எத்தனை சீட் கன்வெர்ட் பண்ணும், டிவிக்கு எப்படி ஆட்சி அமைக்குமா அமைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்தது டிவிக்கே சார்ந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க மத்தியில. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த ஏஜென்சிஸ் வெளியிட்ட ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஏமாற்றமா இருக்கும். ஏன்னா எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 200 தொகுதியில விஜய் வந்து ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஒரு ஏஜென்சி கொடுத்ததே ஐயா என்ன இவ்வளவு கம்மியா கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. மத்த ஏஜென்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெறும் 18ல இருந்து 20 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர மன உடைச்சலா இருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 200 எங்க இருக்கு, 18 20 எங்கடா இருக்கு, என்னடா கணக்கு பண்ணீங்க உங்க கணக்குல கொல்லி வைக்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கழிவுகளையும் ஊத்திட்டு இருக்காங்க. 200 பிளஸ் உறுதி அடிக்கிறாங்க யாரு? விஜய். 200 பிளஸ் உறுதி அடிக்கிறவங்க யாரு? ஐயா ஸ்டாலின். 140 இருந்து 180 உறுதி அடிக்கிறாங்க எடப்பாடி அப்படின்றாங்க. இவங்க ஒண்ணும் தெரியல, சின்னமா ஆட்சி அமைக்க போறாங்க தெரியாம சின்ன பசங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மக்களே நீங்க எங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, இந்த மாதிரி இவங்களை ஆதரிக்கிறீங்களா அவங்கள ஆதரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா எடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் எடுத்துருக்காங்கன்னா 40,000 சாம்பிள்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நானும் எலெக்ஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா கிடந்தேன். ஒருத்தனை கூட ஒரு நியூஸ் சேனல கூட பார்க்கலையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் ஆனா 40,000 சாம்பிள்ஸ் எடுத்து தான் அந்த பேசிஸ்ல தான் இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம கண்ணு கேட்ட வரைக்கும் எவனும் பார்க்கல. ஏதாவது இந்த ஹாரி பாட்டர்ல வர மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாய போர்வை ஏதாவது எடுத்துட்டு போட்டு வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. நானும் பாக்குறேன், 4 எலெக்ஷனா நானும் பாக்குறேங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு எடுக்கிறதுக்கு எவனாவது மைக்க தூக்கிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதுவும் நடக்க மாட்டுது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காவது மைக்க தூக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட கேட்பானுங்க அப்படின்ற பார்த்தா அதுவும் நடக்க மாட்டுது. என்னடா யாருக்கிட்ட தான்டா கேக்குறீங்க? கேட்டா 40,000 பேர் 50,000 பேர் 60,000 பேருன்னு உருட்டுறானுங்க. 40,000 பேர்கிட்ட வந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில் இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது திமுகக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இந்த நியூஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா நிறைய ஏஜென்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா மக்களுக்கு அது சாதகமானு கேட்டீங்கன்னா இல்ல, ரொம்ப பாதகமான ஒரு விஷயம் தான். மறுபடியும் அனுபவிங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. டோட்டல் லிஸ்ட் பார்க்கும்போது 10 ஏஜென்சி கிட்ட இந்த எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இதுல பாப்புலரா இருக்குல்ல, அந்த வகையில பார்க்கும்போது ஒரு 5 இருக்கு. சோ அந்த 5 மட்டும் இதுல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பீப்பிள்ஸ் பல்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 125 இருந்து 145 தொகுதி வந்து திமுக கிடைக்கும். சோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க, திமுக கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுக வந்து எதிர்க்கட்சியா வரும், 65 இருந்து 85 தொகுதி ஜெயிச்சு அதிமுக வந்து எதிர்க்கட்சியா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிவிகே வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்து 24 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்டிகே பேரை மென்ஷன் பண்ணல, மற்றவைன்னு தான் போட்டிருக்கானுங்க. சோ அந்த மற்றவைன்ற லிஸ்ட்ல பார்க்கும்போது 2 இருந்து 6 எனக்கு என்ன புரியலாம், ஏண்டா மற்றவைன்னு போடுறீங்க, அது என்டிகேன்னு போறதுக்கு உங்களுக்கு ஏன்டா அவ்வளோ வலிக்குது, அந்த மேட்டருக்கு வரேன் நான். எனிவேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்றவைன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்றவைனா இருக்கிறதே 4 முனை போட்டி தான், அந்த 4ல 3 போட்டானுங்க, வேற இன்னொருத்தர் யாரு, என்டிகே தான். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 6 இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜேவிசின்ற நிறுவனம். சோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 75ல இருந்து 95 இடம் தான் திமுக எடுக்கும், திமுக ஆட்சி அமைக்காது, எதிர்க்கட்சியா உட்காரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமுக வந்து 128ல இருந்து 147 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக எதிர்க்கட்சியா வரும். டிவிக்கு வந்து 8ல இருந்து 15 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்டிகே வந்து 0ன்னு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா 125ல இருந்து 145 இடம் திமுக எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 65ல இருந்து 85 இடம் சேம் அதே மாதிரி தான். சோ டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து 26 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்டிகேக்கு வந்து 1ல இருந்து 6 அப்படின்ற மாதிரி சீட் வந்து கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல பார்க்கும்போது ஜேவிசின்ற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சாதகமா கொடுத்திருக்கு, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்என் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ள டஃப் காம்படிஷன் போகும். ஏன்னா அவங்க டிஎம்கே எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 103ல இருந்து 113 இடம் டிஎம்கே வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 114ல இருந்து 124 இடத்துல வரும். சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிவிக்கு வந்து 4ல இருந்து 10 இடம், அதே மாதிரி என்டிகே வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 6 இடம் அப்படின்றத சிஎன்என் கொடுத்திருக்க ரிப்போர்ட். இதெல்லாம் ஒரு மாதிரி நரேட்டிவா இருக்கா, ஒன்னு டிஎம்கே வரும் இல்ல ஏடிஎம்கே வரும் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் இருக்கா? இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒருத்தர் அப்பதான் உள்ள வராரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற நிறுவனம், பிரதீப் குப்தா அவரோட கம்பெனி. சோ அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா டிவிகே வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 120 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தனி மெஜாரிட்டிலே ஆட்சி அமைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை பார்க்கும்போது என்னது 120 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எந்த நிறுவனமே அப்படி போடல. சோ 120ன்னு சொல்லிட்டாப்ல. டிஎம்கே வந்து 92ல இருந்து 110 இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே வந்து 22ல இருந்து 32 இடத்தை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது டிவிகே ஆட்சி அமைக்கும், டிஎம்கே எதிர்க்கட்சியா இருக்கும், ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் கீழ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா என்டிகேக்கு 0 தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நிறுவனத்தோட டேட்டா தான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ், டிவிகேவோட சப்போர்ட்டர்ஸ், ரசிகர்கள் எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிரதீப் குப்தா இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா அதுக்கப்புறம் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் வந்து 120 இடம்னு சொன்னாரா, அதுக்கப்புறம் அவர்ட்ட லைவ்ல கேக்குறாங்க, என்னங்க மத்த கம்பெனியோட டேட்டா எல்லாம் பார்க்கும்போது எந்த கம்பெனியுமே டிவிகேக்கு வந்து 50 இடத்தை கிராஸ் பண்ணனும்னே சொல்லியே, நீங்க மட்டும் 120 இடத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அது 120 தான், பட் 70ல இருந்தே வச்சுக்கலாம், 70 வரதுக்கு 70 கீழே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி 70 கிட்ட குறைச்சிட்டாருங்க. என்னையா இது, ஒரு வாட்டி தான் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, பொசுக்குன்னு குறைச்சிட்டு என்னையா நம்பர்ஸ் நீங்க ரிலீஸ் பண்றீங்க, இஷ்டத்துக்குன்னு அடிச்சு விடுவானுங்க போல இருக்கு. Because most other polls are not giving TVK more than 5 or 6 seats and you've given them a minimum of a 98. Lower. Now you're saying what is the margin of error? कितना लो जाएगा 98 से अगर गया तो? 98 से गया तो 70 के नीचे तो नेक्स्ट तो इम्पॉसिबल है. ஓகே, இந்த பார்ட்டி கிட்ட இருந்து இவ்வளவு வந்ததா இந்த டேட்டா, அந்த பார்ட்டி கிட்ட இருந்து இவ்வளவு வந்ததா உங்களுக்கு சாதகமான டேட்டா. ஒவ்வொரு ஏஜென்சியும் நல்லா காசு பாக்குறாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இருக்குல்ல, அதுவும் இப்படிதான் மக்களை வந்து மைண்ட் செட் பண்றதுக்கு. ஓகே, இந்த மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போறதுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட் செட் பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த கட்சி ஜெயிக்கும் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து மீடியால செட் பண்ணா அதை நம்பிக்கிட்டு நிறைய மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவன் வந்தா என்ன பண்ணுவான் நம்மளுக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்காம இது ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டுருவோம். அதாவது ஒரு கட்சி தோத்தாலுமே நம்ம சரியான ஒரு விஷயத்துக்கு தான் ஓட்டு போட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் மக்களுக்கு. அப்படி இல்லாம ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், நம்ம ஓட்டு வேஸ்ட் ஆக கூடாது. ஆமா, காலங்காலமா காசு வாங்கிட்டு ஓட்டை போட்டு ஓட்டை வேஸ்ட் ஆக்கி நாட்டை நாசம் பண்ணுகிறாங்களா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா போயிடுறாங்க. அனுபவிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்ங்க. ஏன்னா மத்த ஸ்டேட் எலெக்ஷன்ல செலவு பண்ற அமௌண்டோட தமிழ்நாடு எலெக்ஷன்ல டபுள் தி ட்ரிபிள் தி மடங்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்ல, பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா அவர் தான் சொன்னது. இந்த மாதிரி தமிழ்நாட்டு எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசை கொடுக்குறாங்க. இந்தியால வேற எந்த ஸ்டேட்லயும் கொடுக்காத அளவுக்கு தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம் வரணும், ஒரு புரட்சின்றது முதல்ல வரணும். அந்த புரட்சி வரணும்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும். அதை தவிர வேற வழியே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு பக்தர்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ அந்த முருகரே இறங்கி வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து நல்லது பண்றேன், எலெக்ஷன் நிக்க போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து முருகரே
முருகரே சொன்னாலும் அந்த முருகர்கிட்ட முருகா எங்களுக்கு நல்லது பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. முருகா எங்களுக்கு எவ்வளவு கொடுப்ப, 1000 2000 அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. மக்களும் அது பழகிட்டாங்க, அதுக்கு பழகிட்டாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி கேட்கிற நிலைமைக்கு மக்களை பழகிட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் ஃபுல்லாவே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பணம் 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 அப்படின்ற ஒண்ணு தான் இருக்கு. இப்போ அது கூட இன்னொரு விஷயமும் ஆட் ஆயிருக்கு, சினிமா ஃபேம். பணம் ஃபேம், பணம் ஃபேம், இது ரெண்டு விஷயம் தான் இப்போதைக்கு ஆட் ஆயிருக்கு. தவிர மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் ஆட் ஆகல, மக்களுக்கு என்ன பண்ணுவேன்ற அந்த கொள்கை கோட்பாடுகள் அப்படின்றது ஆட் ஆகல. ஸோ இதை பத்தி மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்வியஸா ஒரு புரட்சின்றது ஒன்று நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் அது எப்போ நடக்கும் அப்படின்றதான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. டு தி ஒஸ்ட் தமிழ்நாடு எலெக்ஷனை காலங்காலமா நம்ம பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க? அந்த 1000 2000 அமௌண்ட் வாங்குறாங்களே, அந்த அமௌண்ட்டை வச்சு அடுத்த 5 வருஷம் வாழ்ந்துருவாங்களா? புரியவே இல்லை. கேட்டால் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம், அந்த 1000 2000 எங்களுக்கு எவ்வளோ திரும்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 1000 2000 கொடுக்கலனா, அதாவது இந்த திமுகவோ அதிமுகவோ இல்லை டிவிக்கே கூட சில இடத்துல கொடுத்தது நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இவங்கலாம் வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து உயிர் வாழ மாட்டீங்களா, செத்துருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி காசுக்கு ஓட்டு போடுறவங்களால தான் பார்த்தீங்கன்னா காசு வாங்காம ஓட்டு போடுற நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதான் சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்குங்க. இந்த டேட்டாலாம் இருக்குல்ல, கருத்து கணிப்பு, இது எல்லாமே டுபா ஒரு வேலை. இந்த தொடப்பக்கட்ட ஏஜென்சி எல்லாமே ரிலீஸ் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் இருக்குல்ல, இந்த நிறுவனத்தின் ஓனர் பிரதீப் குப்தா இருக்காருல்ல, அந்த குப்தா என்ன தெரியுமா பண்ணாரு, மோடி தான் ஜெயிப்பாரு, அதாவது தனி மெஜாரிட்டியில மோடி வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி டேட்டா ரிலீஸ் பண்ணாரு. எது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுல, சோ அதுல ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன தெரியுமா, 400க்கு மேல வந்து பிஜேபி வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டியே கிடைக்கல. அதுக்கடுத்து சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரோட தயவுல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி அமைச்சாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன டேட்டா நடக்கல அப்படின்னு தெரிஞ்சோன்னு மீடியால உட்கார்ந்து கதறி கதறி அந்த மனுஷன் அழ ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் நடந்த உண்மை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி 401 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தார். பாஜக அபார வெற்றி பெறும் என்று அவர் கணித்திருந்த அந்த தேர்தல் கணிப்பானது தவிடுபடியான நிலையில் அவர் நேரலையிலேயே கதறி அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனரான பிரதீப் குப்தா நேரலையிலேயே பாஜகவின் தோல்வி முகம், அதாவது 400 தொகுதிகளை வெல்லாமல் 290 என்று சுருங்கிய நிலையில் அவர் நேரலையிலேயே கண்ணீர் விட்டு அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. சோ அந்த அளவுக்கு தான் இந்த ஏஜென்சிஸோட டேட்டாவே இருக்கும். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே ஏன் இது நடக்கல அப்படின்னும் போது இல்லங்க நாங்க எடுத்ததே 40,000 சாம்பிள்ஸ் தானே, மேபி அது மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு வார்த்தையில பல்ட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. சோ அதனால இந்த எக்ஸிட் போல் ஒரு விஷயத்தை மக்கள் வந்து பெருசா எடுத்துக்கூடாது. டிவிகே சைட்லயும் தான் சொல்றேன், அவங்களுக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா பேசணும்ல. சோ அதனால உங்களுக்கு 120ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகே அண்ணா தனி மெஜாரிட்டில ஆட்சி அமைச்சிருவானு. பட் மத்த டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 20 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்பாதீங்க, அப்படிலாம் நம்பாதீங்க. இந்த எக்ஸிட் போல் எல்லாமே ஃபேக் தான், அவ்வளவுலாம் நம்பாதீங்க. நீங்க 120 நம்பாதீங்க, இந்த 25 நம்பாதீங்க. அவங்க பயந்து கொடுத்துருக்காங்கன்னா பயப்படாம தைரியமா 98 கொடுத்துருக்காரு பாருங்க, 120. அதை தான் சார் பாராட்டணும். அதனால நான் பாராட்டி பேசிட்டு இருக்கேன். யாருக்கும் வராதப்ப ஒரு தைரியம் வந்துருக்கல. 120 விஜய் சார் 120 தொகுதிக்கே போல, ஆனா 120 கொடுத்துருக்காங்க. ஏன்னா எது வரும் அப்படின்றது யாராலும் கெஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு அசம்ஷன்ல கள நிலவரப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது மேபி டிஎம்கே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதை நான் பல வீடியோல சொல்லிட்டேன். எனக்கு டிஎம்கே வரது பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பிடிக்காது. பட் டிஎம்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கள நிலவரப்படி. ஏடிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா வரும். அப்ப டிவிக்கு ஒரு 10 இடத்துல ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்டிகே ஒரு 5 இடத்துல ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பாருங்களேன், டிவிகே சப்போர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பக்கம் ஃபயர் விடுறாங்க, ஓகே அண்ணன் ஜெயிச்சிருவாருன்னு. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு என்ன இவ்வளவு கம்மியா சீட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இவனுங்களாம் என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, கொந்தளிச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. ஆனா என்டிகே சைடுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்கவே மாட்டாங்க. ஆனா எஃபர்ட்டை களத்துல அதிகமா போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். சீமான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட தொகுதி வந்து பாத்தீங்கன்னா போய் கவர் பண்ணிருக்காரு. போய் பேசி அந்த மனுஷன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணாயிடுச்சு, வெயில் பட்டு தொண்டெல்லாம் பாத்தீங்கன்னா அவள் தான் காலி. சோ அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே, அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க. பட் அவ்வளவு எஃபர்ட் வந்து களத்துல போட்டாங்க. இன்னொன்னு ஓட்டுக்கு காசு கொடுக்காத நேர்மையான ஒரு பாலிடிக்ஸ் வந்து பண்ணது இந்த எலெக்ஷன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா என்டிகே மட்டும்தான். ஓட்டுக்கு அவங்க காசு தரல, மாறா மக்கள் தான் என்ன பண்ணாங்க, உண்டியல் எடுத்து வந்து சீமாட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு புதுவிதமான அரசியல் இந்த எலெக்ஷனை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஜெயிக்கிறோம் தோற்கிறோம், ஆனா மக்கள் கூட நிக்கிறோம்டா. 33 நாட்கள் கடத்துல ரத்தத்தையே வேர்வையாக மாத்தி, உடல் கருத்து முகம் கருத்து கையில முழுக்க சூரிய ஒளிபட்டு புண்ணாகி போய், வேர்வை பட்டு புண்ணாகி போய், தன் உழைப்பை தன்னுடைய சக்தியை மீறி, அதாவது சக்தியை மீறி உழைக்கன்னு சொல்றாங்க இல்லையா, தன் சக்தியை மீறி அவ்வளவு அவதூறு அவ்வளவு விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி ஒரே தலைவர் சீமான் மட்டும் தான்.
ஆனா பண்ணிட்டு இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட், இந்த எக்ஸிட் போல் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம போட்ட உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் கள நிலவரம் என்னன்னு கிளீனா தெரியும். நம்ம வந்து இந்த எலெக்ஷன்லயே ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ப்ராசஸா தான் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு கிளீனா தெரிஞ்ச விஷயம் தான். அதான் சொல்லுவாங்களா ஒரு டைலாக், ஸ்லோ ப்ராசஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும் நம்மளோட growth வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களுக்கு ஸ்லைட்டா ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த வாட்டி இருக்கும். என்ன தெரியுமா, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீட் கன்வர்ஷனே இல்லை, சுத்தமா இல்லை. பட் இந்த வாட்டி வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான் 1ல இருந்து ஒரு 5 சீட்டு கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது அவங்களோட அசம்ஷன். அந்த ஒரு மனப்பாக்கத்தோடு தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால இந்த எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாது. என்டிகேன்ற இந்த பேரை போடுறதுக்கு இந்த மீடியா ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு, மற்றவைன்னு போடுறீங்க, 1ல இருந்து 6, 2ல இருந்து 6, 2ல இருந்து 8 சீட்டு அப்படின்ற மாதிரி போட்டு மற்றவைன்னு போடுறீங்க. மற்றவைனா அங்க வேற என்ன கட்சி இருக்குது? இருக்கிற கட்சிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூடயும் டிஎம்கே கூடயும் கூட்டணி போயிட்டாங்க. சோ இங்க வந்து ஆப்போசிட்ல நிக்கிறது என்டிகேன்ற ஒரு கட்சி தான். 4 முனை போட்டி மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்டிகேன்னு போறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா, யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி வந்து பேரை மென்ஷன் பண்றதுக்கு அழுது சாவறானுங்க. இன்னும் மற்றவை மற்றவை மற்றவைன்னு 8% ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல மேபி அதோட அதிகமா வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னும் மற்றவைன்னு போறானுங்க. இந்த தொடப்பக்கட்டைகளை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. சீரியஸ்லி சொல்றேன், இந்த மீடியா ஹவுசஸ்லாம் பண்ணுதுல இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம். ஆக்சுவலா என்டிகேவோட பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா கட்சியோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் முதலாளிங்க வந்து ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த கட்சியோட பேரை கூட மென்ஷன் பண்ண மாட்டீங்கன்னா அவ்வளவுன்னா உங்களுக்கு காண்டு இல்ல காண்டா இல்ல பயமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அப்படியே மென்ஷன் பண்ணாலும் என்ட்ரிகேன்ற வார்த்தையே அவனுக்கு வாயில வர மாட்டுது. இந்த பீப்பிள்ஸ் பல்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதே நிறுவனம் சேம் டேட்டாவை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நியூஸ் 18ல பார்க்கும்போது என்டிகேக்கு வந்து 2ல இருந்து 6 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே நிறுவனத்தோட டேட்டா தான் பாத்தீங்கன்னா பாலிமர்ல போடுறானுங்க. பாலிமர் வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. டேய் நீங்க எப்பேற்பட்ட தொடப்ப கட்டைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சேம் நிறுவனம் பீப்பிள்ஸ் பல்ஸ்ன்ற சேம் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண டேட்டாவை எடுத்து போடும்போது அந்த இடத்துல என்டிகேக்கு நீ 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்கனா அப்ப அந்த பாலிமருக்கு எந்த அளவுக்கு உள்ள இருக்குது, அவ்வளோ கடுப்பு இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஓவராலா மக்களே நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த கருத்து கணிப்புன்னு வரானுங்களே இந்த தொடப்பு காட்டுங்க. சோ இந்த டேட்டாலாம் எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா கள நிலவரப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா காசுக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டா இருக்கும். அது என்ன தெரியுமா, தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்கு. திமுக கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியோட சப்போர்ட்டோட மட்டும் தான் உங்களால ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சீட் கன்வர்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டஃப் காம்படிஷன் போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது வந்து டிவிகே வந்ததாலையான்னு கேட்டீங்கன்னா எஸ், டிவிகே வந்ததால சரி, என்டிகேக்கான ஒரு growth-ஆலையும் சரி. சோ இந்த மாதிரி பல விதமான காரணங்கள் இருக்கு. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா தனி மெஜாரிட்டில ஆட்சி அமைக்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் டஃபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னோட சைடுல நான் என்னால கெஸ் பண்ண முடியுது. மத்தபடி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சு போச்சு, 2 திராவிட கட்சியில தான் ஒரு கட்சி வரும். அது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரியாலிட்டின்றது அதுதான், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் பல வீடியோல டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். மே 4ஆம் தேதி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்க போது, மனசை வந்து திடப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் ஈஸியா விலைக்கு வாங்கி என்ன வேணா டேட்டாவை போட்டுடலாம். ஓகேங்களா, அது ரொம்ப சிம்பிளான மேட்ரு. ஏன்னா 40,000 பேர்கிட்ட உனக்கு கேட்டேன்னு சொல்றானுங்க, 4,000 பேர்கிட்ட கேட்டிருந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஈஸியாக இவங்களை பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கி என்ன டேட்டா நம்மளுக்கு போட்டுக்கணுமோ போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. அடுத்து ஒரு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தானே அவங்க தானே ஃபயர் விட்டுட்டு இருக்கலாமே தவிர மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் உண்மையிலே அந்த பார்ட்டி நீங்க சப்போர்ட் பண்ற பார்ட்டி வந்து உண்மையிலே ஜெயிச்சுட்டா அப்போ வந்து ஃபயர் விடுங்க, இப்பயே கொண்டாட்டத்தை ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓகே, இந்த எக்ஸிட் போல பார்க்கும்போது மெஜாரிட்டி கம்பெனிஸ் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கு. சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கு. ஒரே ஒரு கம்பெனி மட்டும் டிவிகே ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுல வந்து யாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டேட்டா வேணா நீங்க எதை நம்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பாய் பாய். ஜாலியா இருந்ததுல, ஆனா அந்த கருத்து கணிப்பு வந்தோடனே எனக்கு செம ஜாலியா இருந்தது. என்னன்னா என்னெல்லாம் அவனுக்கு உருட்ட போறானுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உருட்டுறானுங்க, டிசைனா உருட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதுலயும் பிரதீப் குப்தா நீங்க உருட்டீங்க பாருங்க, ஒரு உருட்டு 120 கொடுத்துட்டு பொசுக்குன்னு பார்த்தீங்கன்னா 70 கொண்டாரு. ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, கேட்ட உடனே பொசுக்குன்னு 70 குறைச்சிட்டேன். இன்னும் 2 தடவை கேள்வி கேட்டிருந்தா அவள் தான் 40-50 குறைச்சிட்டு இருப்ப போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்க்கலாம். டாடா பாய் பாய்.